Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 10th 11th 12th க்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. சோ நான் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியான வழியில எப்படி படிக்கிறது ஸ்டடி பிளான் கொடுத்திருக்கேன். 1 வீக் ஸ்டடி பிளான், 1 மந்த் ஸ்டடி பிளான் கொடுத்தேன், 10 டே ஸ்டடி பிளான், 15 டே ஸ்டடி பிளான், இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வகையிலாம் ஏன்னா இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க அடுத்த 2-3 நாள்ல மறந்துடுறீங்க. சோ அப்படிங்கிறப்ப உங்களை அடிக்கடி எக்ஸாம் இருக்குது கண்ணா, அடுத்த ஒரு வாரத்துல எக்ஸாம் இருக்குது, அடுத்த 2 நாள்ல எக்ஸாம் இருக்குது அப்படின்னு உங்களை யாவகப்படுத்தி உங்களை எந்த அளவுக்கு என்னால மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்க முடியுமோ சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபோர்ட் எடுத்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில இந்த வீடியோல பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024க்கான லாஸ்ட் 7 டே ஸ்டடி பிளான் அண்ட் ஹை மார்க், அதாவது நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு இதுவரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க சொல்லிருக்கேன், அந்த வே ஆஃப் ஸ்டடி எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி நான் படிக்கிறேன் ஆனா மறந்து போயிருது, 2 மணி நேரம் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு, பட் என்னால போய் அந்த புக் எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல அது இதுல டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுறேன். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு என்னால சொல்றேன். என்னால உங்களை மோட்டிவேட் பண்ண மட்டும் தான் முடியும், பட் நீங்க தான் எஃபோர்ட் எடுத்து படிக்கணும். ஸோ படிங்க. இந்த வீடியோல எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, இந்த 7 நாள்ல நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ 11th 12th 19ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க. 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு லைக் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப ஸோ நீங்க படிச்சுதான் ஆகணும், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் கல்விமணி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சேனல்ல தேவையான எல்லா வீடியோஸும் இந்த சேனல்ல வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின், எக்ஸாம்பிள், லைக் எப்படி சொல்றது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ற வீடியோ, ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ அடிக்கடி கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் எஃபோர்ட், எனக்கு இருக்கிற டயத்தில் மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்து ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்குறேன். பட் நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களா தெரியல. சோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நிஜமாலுமே நான் இந்த வீடியோ பார்த்தேன், இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன், இது மூலியமா நான் ஒரு மோட்டிவேட் ஆகி நான் அடுத்த 2 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், effective study strategy and plan can greatly improve your chances of achieving high marks. Here is a 7 day study plan. Yes, எஃபெக்டிவா எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது. டே 1 அசஸ் அண்ட் ஆர்கனைஸ். அதாவது நான் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, இப்பதான் படிக்க போறேன் அப்படின்னா டே 1ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அசஸ் அண்ட் ஆர்கனைஸ், விச் மீன்ஸ் நீங்க என்னென்ன படிக்கணும், நமக்கு சிலபஸ் எவ்வளவு இருக்குது, அதுல இப்போதைக்கு நம்மளால ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. அப்ப எதுலாம் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி வேற சேனல் பார்த்தாலும் சரி, இல்ல நம்ம சேனல்லே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டிஸ்ட் கொஸ்டின் அதெல்லாம் அசஸ் பண்ணுங்க, ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஓகே, தமிழ்ல இப்ப நான் 6 யூனிட் படிக்கணும், இங்கிலீஷ்ல 4 யூனிட் படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸ்ல 5 யூனிட் படிக்கணும். அப்ப இதெல்லாம் சிலபஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு நோட்டு போட்டு தனியா எழுதுங்க. இல்லையா புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு பென்சில்லையோ பேனாலையோ மார்க் பண்ணிக்கோங்க. என்ன சிலபஸ், என்னென்ன படிக்கணும், அதுல நம்ம எவ்வளவு இது வரைக்கும் மிட்டம்க்கு படிச்சிருப்பீங்களா, கொஞ்சமாவது மிட்டம் இடையில நடக்கிற ஸ்கூல் டெஸ்ட் ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பீங்களா, அதுல நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், இன்னும் நம்ம எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணுங்க. டே 2ல இருந்து 4 வரைக்கும் கோர் கான்செப்டை பண்ணுங்க. கோர் கான்செப்ட் மீன்ஸ் உங்களுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஸோ அந்த கோர் சப்ஜெக்ட்ல உள்ள கோர் கான்செப்ட் மீன்ஸ் கோர், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி, கோர் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் அதை டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டிஸ், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கல. அடுத்த ஒரு 3 நாள் 2 3 நாளுங்க 3 நாள் 3 சப்ஜெக்ட்ல உள்ளதையும் எந்த அளவுக்கு உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு எஃபெக்டிவா படிக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா படிங்க. திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, 5 6 ப்ராக்டிஸ் அண்ட் ரிவ்யூ. 5 and 6 அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ 3 நாள் படிச்சுட்டோம், நம்ம 3 சப்ஜெக்ட். ஓகே, முக்காசி தமிழ் இங்கிலீஷ்க்கு நான் வரவே இல்லை, அது நீங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட் உட்காந்து படிச்சாலும் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ரெண்டாவது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மார்க் தான் தேவை. தமிழ் இங்கிலீஷ் கூட நம்ம குவார்ட்டர்லியில கம்மியானாலும் அடுத்த செகண்ட் மிட்டம் ஹாஃப் டேல பிக்கப் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் இப்பல இருந்தே படிச்சாதான் பிக்கப் பண்ண முடியும். ஸோ அதனால சொல்றேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ஓகே, நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், அப்ப இதெல்லாம் இனிமே படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கல, ஓகே நம்ம படிச்சதா இவ்வளவு வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மேக்ஸ்னா ஓகே நம்மளால ஒரு 90 மார்க் 80 மார்க் 70 மார்க் எடுக்க முடியுது, அப்ப நமக்கு எதுல மார்க் போகுது ஸோ அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க. அதாவது அந்த பாருங்க 5 and 6 days ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்க படிச்ச கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா சந்தோஷம், படிக்காத கொஸ்டின் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க படிங்க. ஸோ இதுதான் நீங்க அடுத்த 2 நாள். 7வது நாள் என்ன பண்ணீங்க, ரிவிஷன் அண்ட் கன்சல்டேஷன், அதாவது ரிவிஷன் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான்.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓகே 6 நாள் வரைக்கும் படிச்சிட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இப்போ புரியணும் எதெல்லாம் நான் வந்து எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கேன். ஒரு சில பேர் சோசியல் சயின்ஸ், ஒரு சில பேர் மேக்ஸ் அந்த மாதிரி வீக்கா இருக்கலாம். இல்ல ஓகே ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் ஒரு 80 மார்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் இந்த 7வது நாள் தமிழ் இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த 7 days ஸ்டடி பிளான் ஃபார் யுவர். இதை நல்லா வந்து பார்த்துக்கங்க. இது வந்து ஒரு ஐடியா தான், ஒரு 5 நிமிஷம் வீடியோ கூட இருக்குமான்னு தெரியல. உங்களை எந்த வகையிலாம் என்னால் மோட்டிவேட் பண்ண முடியுமோ ஸோ அந்த வகையிலாம் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிருக்கேன். ஸோ அதில் இது ஒன் ஆஃப் த வே தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணது உங்கள் விருப்பம். பட் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை நான் அதை சொன்னேன். இப்போ 7 days இதே நீங்கள் 15 daysக்கும் ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்க்குலாம். ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க எஃபெக்டிவ் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ எனிவே ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பை.